நண்பர்களே வணக்கம். சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் இந்த வீடியோ உங்கள் வாழ்வை அடியோடு மாற்றப் போகிறது. இந்த உலகில் அன்பு, நட்பு, மரியாதை என எதற்காகவும் ஒருவரிடம் கெஞ்சுவது என்பது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம். சாணக்கியர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றைய நவீன உலகிற்கும் பொருந்தக்கூடிய அந்த வசீகர ரகசியங்களை இன்று அணு அணுவாக அலசப் போகிறோம். இந்த வீடியோவின் இறுதியில் உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் உங்களை தேடி வரும் ஒரு காந்த சக்தியாக நீங்கள் மாறுவீர்கள் என்பது உறுதி. ரகசியம் 1. மௌனத்தின் மர்மம். அதிகமாக பேசும் மனிதன் தன் மதிப்பை தானே குறைத்துக் கொள்கிறான். நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மதிக்கப்படுவீர்கள். ஒரு கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லாமல் சில நொடிகள் மௌனமாக இருந்து பதில் சொல்லுங்கள். அந்த அமைதி எதிராளியை பதற்றமடைய செய்யும். உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். தேவையற்ற விளக்கங்களை கொடுக்காமல் அமைதியை கடைபிடிப்பதே ஒரு சிறந்த தலைவனின் அடையாளம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2. பார்வையின் அதிகாரம். கண்கள் உங்கள் மனதின் வலிமையை காட்டும் கண்ணாடி. பேசும்போது கண்களை பார்த்து பேசுவது ஒருவரை உங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும். கூர்மையான மற்றும் நிலையான பார்வை மற்றவர்களின் ஆழ் மனதில் ஒருவித பயத்தையும் மரியாதையும் உருவாக்கும். ஒரு சிங்கம் தன் இரையை பார்ப்பது போன்ற உறுதியான பார்வை உங்களிடம் இருந்தால் யாரும் உங்களை எளிதாக கடந்து போக முடியாது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3. தட்டுப்பாடு விதி. எல்லா நேரமும் எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு பொருளுக்கு மதிப்பு எப்போதும் 0 தான். உங்கள் நேரத்தை மற்றவர்களுக்காக தாராளமாக செலவிடாதீர்கள். நீங்கள் எப்போதும் பிஸியாக இருக்கும் ஒரு நபராக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு இடத்திற்கு வருவது என்பது மற்றவர்களுக்கு ஒரு அபூர்வமான நிகழ்வாக மாற வேண்டும். நீங்கள் எப்போது குறைகிறீர்களோ அப்போதுதான் உங்கள் தேவை மற்றவர்களுக்கு புரியும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 4. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். உங்களை ஒருவன் அவமானப்படுத்தினால் அல்லது கோபப்படுத்தினால் நீங்கள் காட்டும் எதிர்வினைதான் அவனுக்கு கிடைக்கும் வெற்றி. உங்கள் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக இருப்பது எதிராளியை நிலைக்குலைய செய்யும். இரும்பு போன்ற மன உறுதி கொண்ட ஒருவனை யாராலும் வீழ்த்த முடியாது. உங்கள் சிரிப்பும் கண்ணீரும் மற்றவர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கட்டும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5. சுய முன்னேற்ற பாதை. மற்றவர்களை எப்படி கவர்வது என்று சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உங்களை எப்படி செதுக்குவது என்று சிந்தியுங்கள். உங்கள் உடல் தகுதி, உங்கள் அறிவு, உங்கள் செல்வம் ஆகியவற்றை உயர்த்துவதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ஒரு வெற்றிகரமான மனிதனை துரத்த யாருக்கும் விருப்பம் இருக்காது. அவனுடன் சேரவே அனைவரும் விரும்புவார்கள். உங்கள் வெற்றியே நீங்கள் மற்றவர்களை மயக்க பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 6. மர்மமான ஆளுமை. உங்களை பற்றிய ரகசியங்களை நீங்களே வெளிப்படுத்தாதீர்கள். நீங்கள் ஒரு திறந்த புத்தகமாக இருந்தால் சுவாரஸ்யம் குறைந்துவிடும். உங்களின் அடுத்த நகர்வு என்ன, உங்கள் திட்டம் என்ன என்பதை உங்களை தவிர வேற யாரும் அறியக்கூடாது. மற்றவர்கள் உங்களை பற்றி யூகிக்க மட்டுமே முடிய வேண்டும். இந்த மர்மமான குணம் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக காட்டும். ரகசியம் 7. பற்றற்ற மனநிலை. யார் வந்தாலும் யார் போனாலும் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. உன்னால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனால் நீ இல்லாவிட்டாலும் என்னால் சிறப்பாக வாழ முடியும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். ஒருவரை சார்ந்து இருப்பதை நிறுத்தும் கணமே நீங்கள் சுதந்திரமானவர் ஆகிறீர்கள். எதையும் இழக்க துணிந்தவிடம் தான் இந்த உலகம் சரணடையும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. நண்பர்களே, இந்த பயணம் உங்கள் சிந்தனையில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன். சாணக்கியரின் இந்த ரகசியங்கள் வெறும் சொற்கள் அல்ல, அவை உங்கள் வாழ்வை ஆளப்போகும் மந்திரங்கள். இனி யாரிடமும் எதற்கும் கெஞ்சாதீர்கள். உங்கள் ஆளுமையால் உலகை மயக்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனல். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இது என்னோட ஓன் வாய்ஸு, வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.